ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா வறுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், ஜீரகம், மிளகு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள். இதுதான் லைட்டாக ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. கருவாடை வந்து நீங்கள் லைட்டாக தீயில வந்து இந்த மாதிரி வாட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கு சூப்பராக ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான காய்கறியுமே நம்ம நறுக்கி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். என்ன காய்கறின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் வந்து தக்காளி பழம். இப்போ வந்து மீன் சட்டியில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகாதண்ணியும் வதக்கிக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி வந்து லைட்டாக வதக்கினா போதும். அப்புறமா வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அது போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்க்க போகிறோம். மிக்ஸி லைட்டாக அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து புளி ஊற்றிக்கோங்க. குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஏன்னா வந்து உப்பு வந்து இதில் சேர்க்க வேண்டாம். ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். குழம்புல ஆல்ரெடி நம்ம அப்போ உப்பு போட்டிருக்கோம். அப்புறமா முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். கருவாடை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம். நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா வந்து க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவாடு வந்து ரொம்பலாம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த டைமே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து மண்சட்டி வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறமே நல்லா கொதிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்களா, இது வந்து அடுப்பில் இல்லை, நான் இறக்கி வச்சிட்டேன், கொதிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதிலே வந்து உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிடும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.